அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் 15 வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. විශ්වවිද්‍යාල ශේත්‍රයේ පරිපාලනය සහ කළමනාකරණය මේ රටේ ප්‍රතිසංවිධානයක අවශ්‍යතාවය මා දකිනවා. மின்சார சபை அதிகாரிகளுக்கு கோப் குழுவிடமிருந்து அழைப்பு. යම්කිසි ක්‍රියාදාමයක් සිද්ධ වෙමින් තියෙනවාද තිබුණාද කියන එක පිළිබඳව පැහැදිලි ලෙසම පාර්ලිමේන්තුවට සහ රටේ ජනතාවට දැනගැනීමේ අයිතියක් සහ වගකීමක් තියෙනවා. ஹைட்பாக்கில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பில் அரசியல் மேடையில் கருத்து. තවත් ඛණ්ඩ ඕනේ මිනිස්සුන්ට දැන් මේක නැතුව ජීවත් වෙන්න බෑ. ඒව හදපු වෘකි ජනවර්මක් ඉල්ලන්නේ රට හදන්නද පවුල හදන්න. මුල් සිඳගත් සිල් බිඳගත් පක්ෂයක් බවට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය පත් වෙමින් තිබෙනවා. ස්වයං නින්දනක් ලබනවා අපිට සෙනගින් වගේ කි. එදා හිතුවද රැස්වීම වල සෙනග දකින්නකොට අපේ පරදීතිය. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 2016 ஆண்டுக்கான பட்டயல் விழா இன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. பட்டமளிப்பு விழா பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் தென்கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முகமது இஷாக் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். විශ්වවිද්‍යාල ශේත්‍රයේ පරිපාලනය සහ කළමනාකරණය මේ රටේ ප්‍රතිසංවිධානයක අවශ්‍යතාවය මා දකිනවා. பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் மற்றும் முகாமைத்துவத்தை மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியத்தை நான் அறிகின்றேன். சிறந்த எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நான் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்தேன். அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தெரிவித்தனர். அவை எனக்கு நினைவில் இருக்கிறது. அது தொடர்பில் கவனிக்காமையால் எதிர்ப்பினை வெளியிட்டனர். கல்வியின் முன்னேற்றத்திற்காக குரல் எழுப்பினர். அது உங்கள் உரிமை, அது உங்களின் பொறுப்பு. அரசாங்கம் என்ற வகையில் நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அந்த உரிமையையும் பொறுப்பையும் உறுதிப்படுத்துவோம். ඒ සඳහා අපි රජයක් විදිහට සෑම විට මේ අයිතිය සහ වගකීම ඔබට තහවුරු කරනවා. இதேவேளை கொரியாவின் தூதுக்குழுவினர் இன்று பிற்பகல் ஜனாதிபதியை சந்தித்தனர். இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. நாட்டில் பிக்கு வைத்தியசாலையை நிர்மாணிப்பதற்கு அவர்கள் முன்வந்திருப்பதுடன் இந்த வைத்தியசாலை பிலியந்தல கிரிபத்துருவ பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ளது. 34 அறைகளுடன் சகல வசதிகளும் கொண்ட வைத்தியசாலை ஒன்றை நிர்மாணிக்கப்பட உள்ளது. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஜனாதிபதி புதிய சீனம் ஒன்றையும் கொரிய தூதுக்குழுவுக்கு வழங்கினார். பேகம மற்றும் கொட்டுகொட உபமின் உற்பத்தி நிலையங்களின் கண்காணிப்புக்கு ஜெர்மன் நாட்டு 2 விசேட நிபுணர்கள் நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். கடந்த வாரத்தில் பேகம மற்றும் கொட்டுகொட உபமின் உற்பத்தி நிலையங்களின் மின்பிரக்காகிகள் 2 தடவைகள் செயலிழந்தன. பிரதான மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழக்கவில்லை. எனினும் உபமின் நிலையங்களே செயலிழந்தன. அங்குள்ள இயந்திரங்கள் ஜெர்மனியினால் உற்பத்தி செய்யப்பட்டவை. எனவே ஜெர்மன் நாட்டின் 2 விசேட தொழில்நுட்ப அதிகாரிகள் இங்கு வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். இதேவேளை இருந்த 2 மின்பிறப்பாக்கிகளையும் ஜப்பான் நாட்டு விசேட நிபுணர்கள் சிலர் இன்று பார்வையிட்டனர். பேகம மற்றும் கொட்டுகொட ஓப்பாத்து ஆகிய பகுதிகளில் உள்ள உபமின் உற்பத்தி நிலையங்களையும் அவர்கள் பார்வையிட்டனர். பேகம உபமின் உற்பத்தி நிலையத்தில் செயலிழந்த மின்பிறப்பாக்கிக்கு பதிலாக புதிய மின்பிறப்பாக்கி ஒன்றை பொருத்தும் நடவடிக்கையை இன்று நிறைவு செய்ய உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் அனுர விஜயபால தெரிவித்தார். இதேவேளை மினுவாங்கொட ஓப்பாத்த உபமின் உற்பத்தி நிலையத்தில் செயலிழந்த மின்பிறப்பாக்கியை அரசு பகுப்பாய்வாளர் இன்று பார்வையிட்டார். மேலதிக அரசு பகுப்பாய்வாளர் வெளியங்க சுமார் 3 மணித்தியாலங்கள் இவ்விடத்தில் பரிசீலனை செய்துள்ளதுடன் மாதிரிகளையும் பெற்றுக் கொண்டார். இவ்விடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மினுவாங்குடை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவிற்கு அமையவே அரசு பகுப்பாய்வாளர் அவ்விடத்திற்கு சென்று பரிசீலனை செய்துள்ளார். இதேவேளை இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகள் எதிர்வரும் 24ஆம் தேதி பொது முயற்சி ஆணைய தொடர்பிலான நிலையற் குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னரும் இலங்கை மின்சார சபையின் தற்போது நிலைமை தொடர்பிலான தெளிவை பெற்றுக் கொள்ள முயற்சித்த போது இலங்கை மின்சார சபையின் மின் விநியோகத்துடன் தொடர்புடைய நிறுவன கட்டமைப்புகள் உள்ளன. அந்த நிறுவனங்களில் பெரும்பாலும் முன்னர் செயற்பட்டவர்களே உள்ளனர். எனவே இலங்கை மின்சார சபையை செயலிழக்க செய்யும் செயற்பாடுகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை அறிந்து கொள்ளும் உரிமை பாராளுமன்றத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் உள்ளது. இதேவேளை நீர்மின் உற்பத்தியை மட்டுப்படுத்தியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. அதன்படி நீர்மின் உற்பத்தி 30% அனல் மற்றும் நிலக்கரி மின் உற்பத்தி 70% இடம்பெறுகின்றது. நீர்நிலையங்களில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையே இதற்கு காரணம்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயின் தலைமையில் கொழும்பு ஹைபார்க்கில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கருத்து வெளியிட்டுள்ளார். கலனி குணப்பட்டிய பகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. வெளியில் இருந்த காலத்தில் என்னை கொலை செய்வதை மாத்திரம் தவிர்த்தனர். அனைத்து வழிகளிலும் என்னை கொல்லாமல் கொன்றனர். 9 வருடங்களாக அரசியல் ரீதியாக என்னை ஓரங்கட்டினர். சந்திரிகாவுடன் கதைக்க வேண்டாம் என அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தடை விதித்தார். சந்திரிகாவின் பெயரை சொல்லக்கூடாது என ஊடகங்களுக்கும் தடை விதித்தார். தனியார் ஊடகங்களில் ஒரே ஒரு ஊடகம் மாத்திரமே கதைத்தது, MTV சிரச. அதற்காக MTVயை 3 தடவை எரித்தனர். என்னை பற்றி கதைத்ததற்காக மாத்திரமல்ல, அரசாங்கத்தின் தவறுகளை தெரிவிப்பதற்காகவும் அதிகாரத்திலிருந்து நாட்டினை அழித்து கட்சியை அழித்து இன்னும் அழிக்க வேண்டும். 3 வேளையும் சாப்பிட கொடுத்து சாராய போத்தல்களை கொடுத்து கூட்டுத்துறை நடத்தினர். கொழும்பில் சாராய போத்தல்களுடன் பஸ்ஸில் ஏறினர். நான் இருக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு முன்பாக பஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறுதான் நாட்டின் பொருளாதாரத்தினை வங்குரோத்து அடைய செய்தனர். இதேவேளை மேலும் சில அரசியல்வாதிகளும் அண்மையில் ஹைபார்க்கில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். ஹெலிகாப்டர்களின் விளையாட்டு மைதானத்துக்கு சென்றவர்களுக்கு இன்று வீதியில் பயணிப்பதற்கு பழக்கமில்லை. மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே மக்கள் அமைப்புகளை உருவாக்கி கனவு காண்கின்றனர். இன்னும் சில மாதங்களில் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்று கனவு காண்கின்றார்கள். இவர்கள் அரசு அதிகாரத்தை எதற்காக கேட்கின்றனர்? குடும்பத்தை வலுப்படுத்தவா அல்லது மாளிகைகளை அமைக்கவா? ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்று கூறிக்கொண்டு நாட்டுக்கு சில விடயங்களை எடுத்துக்காட்ட உள்ளதாக கூறுகின்றனர். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இவை அனைத்தும் மக்களின் பணத்தை கொள்ளையடித்து செய்ய போகின்றார்கள். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் இது குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து பதவிகளை துறந்து அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று இருப்பதே சிறந்தது. இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமானது ஒரு கூட்டம் ஐபாக்கில் நடைபெற்ற கூட்டம். அது தொடர்பில் கூற வேண்டும். யார் எதனை கூறினாலும் வெற்றிகரமான அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அத்துடன் அந்த கூட்டத்தில் பலரும் தெரிவித்த கருத்துக்களை, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மஹிந்த ராஜபக்ச இந்த பிரச்சனையை பயன்படுத்தி தனக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நிறைவேற்றுவதாக கூறுகின்றார். 9 வருடங்களுக்கு அவருக்கு ஆட்சியை வழங்கியிருந்தோம். என்ன நடந்தது? அதன் பிரதிபலங்களே தற்போது உள்ளன. இந்த நாடு எவ்வாறு இந்த அளவுக்கு கடன்பட்டது? அந்த கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாக கூறுகின்றனர். தேர்தல் காலத்தில் நாம் பெருந்திரளான மக்களை கண்டோம். இந்த கூட்டத்தை ஹைபார்க்கில் நடாத்தினர். ஹைபார்க் என்பது கொழும்பில் உள்ள மிகவும் சிறிய மைதானம். அங்கு கூட்டத்தை நடாத்திவிட்டு பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாக கூறுகின்றனர். அவருக்கு எதற்காக அதிகாரம் தேவைப்படுகின்றது? நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அல்ல, தமக்கு எதிராக விசாரணைகள் நிறுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகின்றது. முன்னர் அனுபவித்த சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகின்றது. அண்மையில் கொழும்பில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அவர்களுக்கு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு உரிமை இல்லை. அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தனர், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தனர். எனவே நேரத்தை வீணடிக்காமல் நாட்டின் தேசிய பிரச்சினையை தீர்ப்பதற்கு கைகோர்க்குமாறு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். எமது கூட்டங்களில் அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட போது வெற்றி பெறுவோம் என்று நாம் நினைத்தோம். அன்று எமது கூட்டங்களில் கலந்து கொண்ட பெருந்திரளான மக்களை பார்த்தபோது நாம் தோல்வியடைவோம் என்று யார் நினைத்தனர்? மைத்ரிபால சிறிசேன எமது பகுதிக்கு கூட வரவில்லை, போஸ்டர்களை கண்டதும் இல்லை. எனினும் மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்தார். மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றார். மஹிந்த ராஜபக்சவை மினுவாங்கொடைக்கு அழைத்து வரும் போது எமது அப்பாவி மக்களை தள்ளி கொண்டு வந்து அவரை காண்பித்தோம். அவர் தலைகளை மாத்திரமே எண்ணினார். இன்றும் அதுவே இடம்பெற்றுள்ளது. மக்களின் உள்ளங்களை புரிந்து கொள்ளவில்லை. பிளவுகளை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்தனர். மஹிந்த ராஜபக்சவை இல்லாமல் செய்தவர்களே இன்று அவரை சுற்றியுள்ளனர். அதுவே எமது தோல்வியின் ஆரம்பமாகும். கல்வி பொதுத்தராதர சாதனதர பரீட்சையில் சாதனை படைத்த மாணவர்களே இவர்கள். இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்துக்கு அவர்கள் வருகை தந்திருந்தனர்.
பரீட்சைக்கு தோற்றி சித்தியடையாத மாணவர்கள் முயற்சியை தளரவிடாது வெற்றிக்கான அனுபவமாக இதனை பயன்படுத்த வேண்டும் என மனோ வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நீங்கள் தோல்வியடைந்துள்ளதாக சிந்திக்க நேரிடும். நீங்கள் வழுக்கி விழுந்த இடத்தினை பார்க்க கூடாது. எந்த இடத்தில் சறுக்கியுள்ளேன் என்பதை பார்க்க கூடாது. சறுக்கிய இடத்தில் தவறு எங்கு நடந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும். தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை பரீட்சைக்கு தயாராகுங்கள். உலகத்தில் உள்ள சிறந்த கோடீஸ்வரர்களில் 87 விதமானவர்கள் சாதாரண தர பரீட்சையில் தோற்றவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதனை நினைவில் கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மகளிர் தின விழா தலைமக்கலையில் இன்று நடைபெற்றது. வீதத்துக்கு மேல பெண்கள் தான் இருக்காங்க காங்கிரஸ்ல. அதுக்கு நீங்க முன் வரணும். உங்க படித்த பிள்ளைகளுக்கு முன் வரணும். நிச்சயமா உங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வரப்போகுது இன்னும் ஒரு வருஷத்துல உள்ளூராட்சி தேர்தல். நிச்சயமா பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்க மாட்டோம். அதே நேரம் உங்கள படித்த பிள்ளைகள் தான் முன்னுக்கு போட்டாங்க. ஒரு வருஷம் இருக்கு அரசியல் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிட்டு வர்றதில்லை. காங்கிரஸே உங்களுக்கு படிச்சு கொடுக்கும் எப்படி. எனவே மகளிர் முன்னுக்கு வரணும். இதேவேளை தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மகளிர் தின விழா ஹட்டன் நகரில் இன்று நடைபெற்றது. தெரியும், கடந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எனக்கு அமைச்சு பதவி கொடுக்கக்கூடாது, இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய அதிகாரங்களை கொடுக்கக்கூடாது, அவருக்கு காசு கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சொன்னாங்க. எனக்கு மட்டுமில்ல வடிவேல் சிறுசுதான் செஞ்சாங்க. ஒரு காலத்துல எங்களை விட்டா வேற யாரும் அமைச்சராக முடியாது, மத்தவங்க அமைச்சு போட்டு கொடுக்கவும் கூடாது. ஆனா இன்னைக்கு நாங்க அமைச்சரா இருக்கோம், இருந்த தலைவர் போயிட்டு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி காலம் மாறி இருக்கு. நாட்டின் பொருளாதாரத்துக்காக பல தசாப்தங்களாக தமது உழைப்பை உரமாக்கும் மலையக மக்களின் வாழ்க்கையில் இன்னும் விடிவு ஏற்படவில்லை. இதனை உறுதிப்படுத்துவதாக எல்ல கிணலன் தோட்ட மக்களின் வாழ்க்கையும் அமைந்துள்ளது. எல்ல கிணலன் தோட்டத்தில் சுமார் 1500 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். மிகவும் பழமையான மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் இந்த மக்களின் வாழ்க்கை சக்கரம் சுழல்கின்றது. நிரந்தர குடியிருப்பாளர்களுக்காக காத்திருக்கும் இந்த மக்களுக்கு போதுமான வருமானமும் கிடைக்காமை கவலைக்குரியது. இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் சொன்னா, பிரதேச சபை தேர்தல் சொன்னா, மற்றது மாகாண சபை தேர்தல் சொன்னா கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு கையை வச்சு போகுது. நாங்களும் உங்களுக்கு ஓட்ட போட்டு நீங்க முன்னுக்கு வந்து இந்த மாதிரி அந்த தோட்ட தொழிலாளர்கள் இப்படி நல்ல முறையில் தொழில் தரமான கொடுத்தாங்களே நல்ல முறையில் கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறது இல்லை. அன்னைக்கு ஏற்றின கை காரில் ஏறணும்னு அந்த கை ஓடி போகுது. எங்களுக்கு ஒண்ணுமே அதெல்லாம் நாங்க எதிர்பார்ப்பில்லை. நாங்க பிள்ளைகள் நல்லா வாழணும், பிள்ளைகள் நல்ல நேரத்துக்கு நாங்க நல்ல நிலைமைக்கு இருக்கணும். எங்களுக்கு குடிநீர் எவ்வளவு பிரச்சனை. எங்களுக்கு முக்காவாசி நீ சம்பளத்தை வாங்கி கொடுத்தா போதும். ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருந்தாரு, நம்ம திகாம்பரம் சேர்க்குள்ள வந்து பண்டாரில பெரிய மாபெரும் கூட்டம் அடிச்சு சொன்னாங்க, உங்களுக்கு சம்பள உயர்வு கட்டாயம் கிடைக்கும். இதுவரைக்கும் சம்பள உயர்வு இல்லை. அங்கிட்டு அவர் சொன்னாரு, நம்ம ஆர்மந்தோண்டம் ஐயா சம்பளத்தை உங்களுக்கு எப்படியாவது சம்பளத்தை வாங்கி தந்துடுறேன்னு. அதுவும் நடவடிக்கை இருக்குல்ல. என்ன உதவியானும் வாங்கி தர்றேன்னு தான் நீங்க எல்லாம் காய்ச்சி முடிச்சிங்க. எல்லாத்துக்கும் நாங்களும் எல்லாமே சேர்ந்து உதவி செஞ்சு ஓட்டையும் வாங்கி கொடுத்தோம். இருந்தாலும் எங்களுக்கு நாங்க 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பெரிய கஷ்டத்துல தான் இருக்கோம். அரசியல்வாதியும் சேர்ந்து உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி போடுறோம், நீங்க எங்களுக்காக ஓட்ட போடுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து சொன்னாங்க. திகாமுறையா அவரும் வந்து சொன்னாரு. இது ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வந்து சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்ட போடுங்க, நாங்க எல்லா வேலை வீடு அமைப்புல இருந்து தண்ணி சம்பள உயர்வு எல்லாத்தையும் கூட்டிட்டாருன்னு சொன்னாங்க. இதுவரை எந்த விதமான யுத்தத்தால் இடம்பெயர்ந்து மீண்டும் தமது சொந்த இடமான சம்பூரில் முன்குடியேறிய மக்கள் அடிப்படை வசதிகளின்றி தொடர்ந்தும் வாழ்ந்து வருகின்றனர். மேற்குடியேறிய மக்கள் தகர கொட்டைகளில் வசித்து வருகின்றனர். தினமும் கடும் வெப்பம் காரணமாக இந்த வீடுகளில் வசிப்பது கடினமாக உள்ளது என மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது பிரச்சினைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்த தவறியுள்ளதாக சம்பூர் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கிராமத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்காமல் மக்களை சிரமத்துக்குள்ளாக்கும் வகையிலான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் சம்பூர்ல இருந்து இடம்பெயர்ந்து மட்டக்களப்பில் முகாமில் இருந்து குடியேற்றப்பட்டு இப்ப தகரக்குட்டியில் தந்துக்கிறாங்க. தகரக்குட்டியிலையும் வெயிலும் அது விமான ஓலை குடிசையிலையும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது போதாதுன்னு சொல்லி இப்ப அனல் மின் நிலையம் கட்டுறதாம்னு சொல்லி சொல்லப்படுது.
அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமான வீடு ஒன்று கட்டி தந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைத்தும் இதுக்கு உடம்பட்டு சரி வர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கடத்தொழில் செய்கிறோம், விவசாயம் எல்லாம் கால்நடை எல்லாத்தாலையும் பாதிப்பு வருது. இந்த அணுநிலையை எப்படியாவது நீங்க தடை செய்து வரணும். சம்பந்தையா நினைச்சா தடை செய்யலாம். அணுநிலையத்தை நாங்கள் சம்பந்தரையாக வாக்களிக்கு தான் அவர் பதவிக்கு வந்தவர். அவர் ஜனாதிபதிட்ட பிரதமர் எல்லாத்தையும் கவச்சி இந்த அணுநிலையத்தை தடை செய்யணும். சம்பந்தரையா தேர்தல் காலங்கள்ல எங்களுக்கு அந்த உதவி செய்வேன் இந்த உதவி செய்வேன் என்று எல்லாம் சொல்லிக்கொண்டு வாக்களித்து போக்குவார். ஆனா அங்க வாக்களித்த பிறகு சம்பந்தரையா எங்களுக்கு இதை செய்கிறோமே அதை செய்கிறோமே என்று சொல்லி இது ஒன்றுமே கதைக்கல. அவர் பாராளுமன்றத்தில் கூட இந்த அணு நிலையத்தை பற்றி எந்த விதமான கதையும் ஒன்று கதைக்கிறாள். இவருக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இதை நினைச்சா நிறுத்தலாம். எங்களுக்கு இந்த அனல் மினியம் வேணாம் வேணாம் என்று நிறுத்தலாம். அவர் ஓடி எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் செய்கிறாரே இல்லை. எங்க சம்பூர்ல வேணா இந்த அனல் மினியத்தை கொண்டு செய்யணும் அப்படின்னா கொழும்புல செய்யலாம், ஒரு சிங்கள கிராமங்கள்ல செய்யலாம், அம்பாந்தோட்ட அங்கே செய்யலாம். இங்க எங்களை மக்களை போட்டு கரைச்சப்படுத்தி என்ன எங்களை ஊரை விட்டு எங்களை மக்கள படிப்புகள் எங்களை சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு என்ன எங்களை தமிழ் மக்களுக்கு கரைச்சிடத்தான் தாராங்க குறித்து எங்களை நல்லா வைக்கணும் செய்யணும் இல்லை. சும்மா வீட்டு திட்டங்களை தந்து எங்களை தந்த வீட்டு இந்தியன் தார வீட்டு திட்டங்கள்ல இருக்காம தான் ஆக்கப்படுறாங்க உங்களுக்கு. அப்படி இப்ப இந்த அடிக்கிற வெயில எங்களை மக்கள் போடுற பாடுனா சிட்டியான கஷ்டப்படுறோம். சம்பந்தி அதை நினைச்சாவே விட்டாவே இல்லாமக்கலாம். சம்பந்தி அது வாய்க்கிறே இல்லை. வெள்ளம்பேட்டை கோத்தம் மாவட்டத்தில் உள்ள சில வீடுகளில் இன்று மாலை தீ பரவியது. இன்று மாலை 4:30 மணியளவில் இந்த வீடுகளில் தீ பரவியதாக கொழும்பு தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டது. தீயினால் 2 மாடி வீடொன்றுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. மறைந்த எதிர்க்கட்சி தலைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளராகிய அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் மனைவி மங்கையரசிக்கு அஞ்சலி செலுத்தும் 2 கூட்டங்கள் மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் இன்று நடைபெற்றன. மட்டக்களப்பில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மறைந்த மங்கையரசி அமிர்தலிங்கத்தின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழர் விடுதலை கூட்டணியின் ஏற்பாட்டில் மற்றொரு நிகழ்வு கிளிநொச்சியில் நடைபெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தலைமையில் இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் போராளிகளின் வாழ்வில் எதிர்நோக்கும் சங்கடங்கள் சொல்லிலடங்கா. போராட்டம் என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்தவர்களின் வாழ்வை இன்று போராட்டமாகிவிட்டது. யுத்த மௌனத்துடன் இவர்களின் வாழ்வும் மாறியது. புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகியவருக்கு வாழ்வின் மறுபக்கம் புரியாத புதியாகியது. அன்று இன விடுதலைக்காக அணியாக ஒன்று திரண்டவர்கள் இன்று தங்களின் வாழ்வின் விடுவிற்காக தனித்து போராடுகின்றனர். அம்பாறை திருக்கோயில் விநாயகபுரம் பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான ஜீவரத்னம் ஜெகன். யுத்தத்தினால் ஒரு காலினை இழந்த நிலையிலும் நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு எழுந்து நடப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது. குடும்ப வறுமையின் நிமித்தம் மனைவியும் கூலி வேலைக்கு சென்று வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். காலத்துக்கு எனக்கு ஆள் ஊனமுற்ற பகுதிக்காவது ஒதுக்கப்பட்ட 3000 ரூபாய் கொடுப்பனவு பிச்சு கம்பெனி இப்படி இருக்குது. ஆனால் இந்த வந்த 6 வருஷத்துக்கும் எனக்கு அது ஒன்றும் கூட இன்னும் கிடைக்கல. குழந்தை மக்கள் தான் இப்போ தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு அவங்க யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற பகுதிகளுக்காக ஒதுக்கிற காசு நேரடியாக எங்களுக்கு சேர்றது இல்லை. இப்போ அவங்க நேரடியாக எங்களை கான்டாக்ட் பண்ணி மூவ் பண்ணி கழிச்சு வறுமையில் துவளாது வாழ துடைக்கும் இவர்களின் வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது. காட்டு யானைகளின் நடமாட்டம் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்ட சில சம்பவங்கள் இன்றும் பதிவாகின.
அம்பாறை சபாதுறை செனல் கிராமத்துக்குள் இன்று காலை புகுந்த காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை வீடுகள் சிலவற்றிற்கும் யானையினால் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சனம் கத்துது ஆனவர் என்று கத்துக்கிறீங்க பார்த்த உடனே சிட்டி அவரால் உளும்பெல்லாம் பெரிய தாக்குப்பட்டு கால்கையெல்லாம் உடைஞ்ச வண்ணமாக கிடந்திருந்தார். இந்த கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம்னா இந்த உயர் அதிகாரிகள், இந்த ஆன பாதுகாவலாளர்கள், உயர் அதிகாரிகள், அரசாங்கம் எல்லாம் இதுக்கு துணிதமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு எங்களோட கிராமத்தில் வராம இந்த ஆணைகள் காட்டானைகள் வராம உடனடியாக இதுக்கு பாதுகாப்பு அளித்து தரப்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நொச்சியாகவ மகரகஹவ திம்பிரிதுவ கிராமத்துக்குள் நேற்றிரவு புகுந்த காட்டு யானைகள் விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவித்துள்ளன. மிளகாய் மற்றும் வாழை பயிர்களுக்கு யானைகள் சேதம் விளைவித்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். வேல்பத்து வனப்பகுதியில் உள்ள யானையை கிராமத்துக்குள் புகுந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். இதேவேளை ஆனபடுவ நவகத்திகவ போக்கஹவ கிராமத்துக்குள் நேற்றிரவு காட்டு யானைகள் புகுந்துள்ளன. யானைகளின் நடமாட்டத்தினால் கடந்த வாரத்துக்குள் மாத்திரம் 12 வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தப்பூப பகுதியிலும் யானைகளின் நடமாட்டம் உள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். தப்பூப பிரதேச சபையினரால் மின்சார வேலிக்கருகில் கழிவுகள் கொட்டப்படுவதனால் அவற்றை உண்பதற்காக யானைகள் வருகை தருவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் வடக்கு கடற்பரப்பில் கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த மீனவ படகிலிருந்து 6 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சல் கேப்டன் அக்ரம் அளவி கூறினார். பருத்தித்துறை கடற்பரப்பில் குறித்த மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடற்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் இந்திய மீனவர்கள் இருவரும் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் போர்வையில் கஞ்சா கடத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சர் கேப்டன் அக்ரம் அளவி தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் தற்போது கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அத்துடன் அவர்களின் படகையும் கைப்பற்றியுள்ளதாக அவர் கூறினார். ஏராவூர் காந்தியா வீதி பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏராவூர் நீராக்கினி பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 31 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். நீரைக்கும் எந்திரம் ஒன்றை பயன்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாகன விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. தம்பத்தேகம பிரதேசத்தில் இன்று அதிகாலை முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளதுடன் சாரதியின் மனைவி மற்றும் 2 மகள்மாரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவனொலி பாதமலைக்கு யாத்திரைக்காக சென்று மீண்டும் வீடு திரும்பும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சாரதியின் கழுத்து கீழே கிடந்தது. முச்சக்கர வண்டியில் முற்றாக ரத்தம் காணப்பட்டது. முச்சக்கர வண்டி முற்றாக சேதமடைந்திருந்தது. காயமடைந்தவர்களை வெளியில் எடுக்க மிகவும் சிரமப்பட்டோம். சம்பவத்தில் 56 வயதுடைய புதியாகம பிரதேசத்தைச் சேர்ந்த அதிபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். புதிய காடி பிரதான வீதியில் பயணித்த லாரி ஒன்று இன்று அதிகாலை வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்த சாரதி உட்பட 3 தற்போது கராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கல்கமுவ அபான்கொல தொலுங்கல பிரதேசத்தில் ரயில் மார்க்கத்தில் போலீஸ் ஜீப் ஒன்று இன்று அதிகாலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தபால் ரயிலிலே குறித்த ஜீப் மோதியுள்ளது. உலகக்கிண்ண 20 கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 2வது போட்டியில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் விளையாடுகின்றன. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடும் இலங்கை சற்று முன்னர் வரை 12 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 65 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் பெஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் பெஸ்டின் அடுத்த பிரதான செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.